أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல அந்த ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மற்றும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த நன் இமாம்களின் மீதும் குறிப்பாக இந்த நேரத்தில் நம்மை படைத்த நம்முடைய இறைவனால் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஜும்மா எனும் இறை வணக்கத்தை அல்லாஹும் அவனுடைய தூதரும் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையிலே தொழுது இந்த தொழுகையின் மூலமாக இறைவன் வழங்க இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவசியம் பெற வேண்டும் என்ற ஆசையோடும் இந்த தொழுகையானது நாம் கடந்த வாரம் செய்த சிறு சிறு பாவங்களுக்குரிய பரிகாரம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையோடும் இந்த தொழுகையானது நம்மை படைத்த இறைவனிடத்தில் அவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற பேராசையோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று லோட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய பேரருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் மனிதர்களாக இந்த உலகிலே படைத்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்கி நம்மை சோதிப்பதற்காக இந்த வாழ்க்கை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அப்படி நாம் இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவாக நமக்கு பாடம் எடுக்கிறான்.
ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா விதமான செய்திகளும், ஒரு மனிதன் எப்படி உண்ண வேண்டும், ஒரு மனிதன் எப்படி உறங்க வேண்டும், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி வீட்டுக்குள்ள வரணும், எப்படி பள்ளி வாசலுக்குள்ள வரணும், மேட்டுல எப்படி ஏறணும், இப்படி சின்ன சின்ன விஷயம் உட்பட பெரிய அம்சங்களாக இருந்தாலும் ஹஜ்ஜை எப்படி செய்யணும், இப்படி சிறிய அம்சங்கள் முதல் பெரிய அம்சங்கள் வரை இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெள்ள தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பாடம் எடுக்கிறான். அல்லாஹுடைய பேரருளால் இயன்ற அளவிற்கு அதை நாம கடைபிடிக்க தான் செய்யறோம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சில சருகல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் முடிந்த அளவிற்கு நம்ம அதனை கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருந்து வருகிறோம். அந்த பாடத்தை எடுத்த ஆசிரியர் யாரு? நமக்கு இந்த பாடத்தெல்லாம் எடுக்கணும். அல்லாஹ் இந்த பாடத்தை கத்துதரா. இந்த கத்து தருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்த ஆசிரியர் யார் என்று சொன்னால், நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. சொல்லல. பொதுவாக தலைவர்களை பார்த்தோம்னு சொன்னா மேடை ஏறினாங்கன்னா பயங்கரமா பேசுவாங்க. அவர் பேசக்கூடிய மேடை பேச்சுக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் பேசக்கூடிய வீர வசனங்களை எல்லாம் பார்த்து நாம் எல்லாம் மெய் சிலிர்த்து விடுவோம். இப்படி எல்லாம் ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரு என்று எல்லாம் நாம் சிலிர்த்து விடுவோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அந்த ஒரு தலைவர் அப்படி வாழ்வாரா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நம்முடைய தலைவர், நாம் பின்பற்றக்கூடிய, நாம் நேசிக்கக்கூடிய, நாம் எந்த தூதரை நாம் எல்லாம் பின்பற்றுகிறோமோ அப்பேற்பட்ட நபிகளார் அவர்கள் சொல்வதை அப்படியே வாழ்ந்து காட்டினார்கள். அதான் திருமறையில நபிகள் இறைவன் சொல்லும் பொழுது, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முஹம்மது இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் வேற எந்த விதமான கன்ஃபியூஷன் எனக்கு தேவையில்லை. நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு வேற யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அவரை பார்த்து வாழறேன். அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி செஞ்சாரு. இன்றைய மீலாது விழா உட்பட நபி அவர்கள் சொன்னார்களா, நபி அவர்கள் காட்டி தந்தார்களா, நபி அவருடைய செயல்பாடுகள்ல நபி அவருடைய வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே அது இருந்திருக்கிறதா என்பதை நாம பார்க்க வேண்டும். எப்படி என்னென்ன செய்யணும் என்று சொல்லி நெஞ்சில தக்பீர் கட்டுறதுல இருந்து சலாம் கொடுக்கிற முறை வரை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். சில விஷயங்களை தொழுகை எடுத்துப்போம், நோன்புடைய காரியங்களை எடுத்துப்போம். இப்படி முடிந்த அளவுக்கு ஃபர்லாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய காரியங்களை நாம் எல்லாம் கடைபிடிக்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் கவனிக்க தவறக்கூடிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த பாரபட்சம் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ப்ரீஜுடைஸ்ம், பாரபட்சம். மனிதர்களாக நாம பழகிறோம் இல்ல, சக மனிதர்களில் பழகக்கூடிய விதத்துல பாரபட்சம் காட்டுறோம். அதற்கும் நபிகளார் பாடம் எடுத்திருக்கிறாங்க. வெறும் ரசூல்லா நெஞ்சில தக்பீர் கட்டுங்க, வரலா செய்யுங்க, நீங்க இப்படி தொழுங்க, இப்படி ஹஜ் செய்யுங்க, இப்படி நோன்பு வைங்க, அது மட்டுமே சொல்லி களையவில்லை நபிகளார். பாடம் எடுக்கிறாங்க, நீங்க இன்னொரு மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும். உண்மையாக நிதர்சனமாக இன்று உளமாற நாம கேட்போம், எல்லாரிடத்திலும் நான் நீதமாகத்தான் பழகிறேன், பாரபட்சமே நான் பார்க்க மாட்டேன், ஏழையா பார்க்க மாட்டேன், பணக்காரனான்னு பார்க்க மாட்டேன், குருடனான்னு பார்க்க மாட்டேன், நொண்டியான்னு பார்க்க மாட்டேன், கருப்பான்னு பார்க்க மாட்டேன், சகப்பான்னு பார்க்க மாட்டேன், எல்லாரிடத்தும் நான் சமமாகத்தான் பழகுவேன். உண்மையாக உள்ளத்திலே கை வைத்து சொல்வோம், எத்தனை பேர் அப்படி பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம பழகணும், நாம ஒரு சலாம் சொல்லணும் வைங்களேன். நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை பரப்பணும். இன்னைக்கு சலாமுக்கே ஒரு கேள்வி, நான் யாருக்கெல்லாம் சலாம் சொல்லணும்? சின்ன பையன் இன்னைக்கு நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம், அவனுக்கு நான் சலாம் சொல்லணுமா? சலாமில முந்தணும். நபிகளாருடைய பழக்கம் என்ன? நபிகளார் வீதியில நடந்து வருவார்கள், சிறுவர்கள் விளையாடுவாங்க, குட்டி பிள்ளைங்களாம் தெருவில் விளையாடும், நாமளும் கடந்து போறோம். நபிகளார் அவர்கள் பார்த்த உடனே முன்மாதிரி அல்லவா? நான் தூதரை பின்பற்றுகிறேன், தூதரை நேசிக்கிறேன், தூதரை பின்பற்றுகிறேன் என்று சொல்றோம்ல, அத்தகைய தூதர் கடந்து போனார்கள் என்று சொன்னால் சிறுவர்களை நிப்பாட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக நபிகளார் பிரார்த்தனை செய்தார்கள். இன்னைக்கு இந்த சலாமுக்கு நம்ம சில ஆளை டிஃபைன் பண்றோம். யாருக்கெல்லாம் சொல்லலாம்? ஆள் கொஞ்சம் வசதி படைத்த ஆளு, நல்ல ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கிறாருண்டா, அவரை பார்த்த உடனே பணிவு அப்படியே மட்டையாம அடங்கிடுவோம். வசதியான ஆளுங்க, வசதி ஏழை பணக்காரன் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. யாரு சிறந்தவர் எல்லாம் திருமறையில சொல்லும் பொழுது
உண்மையாக யார் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் தக்வாதாரி தான் சிறந்தவர்கள். யார் இடத்துல இரையச்சம் இருக்கிறதோ, இறைபயம் இருக்கிறதோ, அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். நம்ம யாரையும் அப்படி பிரிக்கவே கூடாது. நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம், கருப்பா இருக்கிறாங்களா, குள்ளமா இருக்கிறாங்களா, அப்படியே அவர்களை பார்த்து முகமெல்லாம் அருவ இருக்குதா, அப்படியே விலகிறோம். நாம பழகுவதற்கு ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம். என் வீடுக்கு நீ வருவியா, பேச்சுல பேசுவாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு, என் முன்னாடி நீ பேசுறியா, என் முன்னாடி நிற்பியா, வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்கக்கூடிய விதத்துல தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவிற்கு நபிகளாரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி. பணக்கார விருந்தாளி வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா அவர்களை கவனிக்கக்கூடிய விதம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபசரிப்பு என்ன. ஒரு ஏழை, பரம ஏழை, சோத்துக்கே வழி இல்லை, ஆடை மாற்றல, ஒரே ஆடையை ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபசரிப்பு சமமாக இருக்கிறதா? நீதமாக நடக்கிறோமா? நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் நின்று பேசும் பொழுது நபிகளார் பார்த்து கேட்கிறாங்க, ஒரு பணக்கார சஹாபி கடந்து போறார். நபிகளார் பார்த்து, இந்த நபித்தோழரை, இந்த தோழரை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்போம், அவர் பேசினா பேச்சு கொடுப்போம், அவர்கிட்ட பழகுவோம். ஏன்? ஆளு வசதி இல்லை. அவங்க அங்கே அப்படிதான் இருந்தாங்க. பணக்காரர் பேசினா பேச்சு கொடுப்போம், நம்ம எல்லாம் ஏங்குவோம்ல. ஒரு கொட்டீஸ்வரர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரா, என்கிட்ட பேசினாரு, அவர்கிட்ட நான் பேசினேன், அவர் கூட இன்னைக்கும் இருக்கதானே செய்யுது. நான் அந்த தலைவரை பார்த்தேன், இந்த தலைவரை பார்த்தேன், நேர்ல பார்த்தேன், போட்டோ எடுத்தேன், என்கிட்ட ஹாய் சொன்னாரு, எப்படி இருக்குன்னு கேட்டுட்டாரு, ஓடுறவங்க மேல கீழே. அவங்க சொல்றாங்க, இது நாங்க வந்து அவர்கிட்ட பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்போம், பேசினா பேசுவோம். அமைதியா இருக்கிறாங்க நபிகளார். அடுத்து ஒரு ஏழை கடந்து போறார். நபிகளார் கேட்கிறாங்க, இவரை பார்த்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அதற்கு தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கிட்ட ரொம்ப பெருசா இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், பேச மாட்டோம், பொண்ணு எல்லாம் கொடுக்க மாட்டோம், அப்படியே நாங்க அவர் ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டோம். நபிகளார் உடனே நிறுத்துறாங்க, தோழர்களே, புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அந்த பணக்காரர் போல இந்த ஊர்ல, இந்த புவியில இந்த பணக்காரர் போல எல்லாமே நிரம்பி இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் தெரியுமா சிறந்தவர்? நீங்கள் யாரை உதாசீனப்படுத்துவேன் என்று சொன்னீர்களோ, யாருக்கு பெண் தர மாட்டேன் என்று சொன்னீர்களோ, யாரிடத்துல பேச மாட்டேன் என்று சொன்னீர்களோ, அத்தகைய ஒரு ஏழை சிறந்தவர். நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னைக்கு நாம பார்க்கும்போது பழகக்கூடிய விதம், நாகரிகம் வளருது, தொழில்நுட்பம் வளருது, ஆனால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் மாறலையே. தோளோடு தோல் தட்டி கொடுத்த நபிகளாருடைய வாழ்க்கை பாருங்க, அப்படியே கண்ணுக்கு முன்னாடி, யார் எப்படி இந்த மனிதரால் இப்படி வாழ முடியும்? ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமவாசி. நபிகளாருடைய ஒரு ஹேபிட் என்னன்னு சொன்னா, கிஃப்ட் கொடுப்பாங்க. கிஃப்ட் கொடுக்கிறது நபிகளார் வந்து ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்க. அன்பை வெளிப்படுத்துவது அந்த அன்பளிப்பின் மூலமாக. நபிகளார் எப்ப பார்த்தாலும் கிஃப்ட் கொடுப்பாங்க. நபிகளாரை பார்க்க வரும் பொழுது வரக்கூடியவர்களும் அன்பளிப்பு வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் நபிகளார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜாகிர் என்ற ஒரு கிராமவாசியை, ஒரு ஊருக்கு நபிகளார் போறாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஜாகிர் என்று சொல்லக்கூடிய கிராமவாசி ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போறாங்க. நபிகளார் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் ஒரு ஏழை, ஒரு வியாபாரி, ஒரு ஏழை மனிதர், ஒரு ஏழை தோழர் ஊர்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், நாளை மறுமையிலே சிபாரிசு செய்யக்கூடிய தகுதி படைத்தவர், இப்படி பல அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாகிருக்கு அப்படியே பின்னாடி போறாங்க. முன்னாடி வியாபாரம் பண்றாரு. நபிகளார் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த ஜாகிரை கட்டி அணைக்கிறாங்க, இருக்கு டைட்டா பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நபிகளார் உடனே சொல்றாங்க, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமையை வாங்கி கொள்வது யார்? ஏன் விடுறாங்க? வியாபாரம்ல சந்தைல இந்த அடிமையை யாராவது என்கிட்ட இருந்து வாங்குறீங்களா? என்கிட்ட இருந்து இந்த அடிமையை பெறுவதற்கு யாரேனும் இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே கத்தின உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாருன்னு தெரியல. எட்டி எட்டி ஒரு வழியா பார்த்துட்டாரு. நபிகளார் என்று சொன்ன உடனே அந்த கிராமவாசி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடம் பொருள் வாங்கவே யோசிப்பாங்க. என்கிட்ட கஸ்டமர் இருக்காங்கல்ல, அன்றைய காலத்திலிருந்து இன்று தொண்டு தொட்டு வருது, என்னிடத்தில் நான் செய்யக்கூடிய வியாபார பொருட்களை வாங்குவதற்கே யோசிப்பார்கள். ஏனென்று சொன்னால் என்னுடைய முகம் அருவருக்கக்கூடிய ஒரு முகம், என்னுடைய தோற்றம் ஏற்புடையதான தோற்றம் அல்ல, அவர்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்ன உடனே நபிகளார் அப்படியே கலங்கி சொன்னார்கள், ஜாகிரே, கவலை வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், அவர்கள் மத்தியிலே நீங்கள் அப்படி இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் ஆக சிறந்தவர்.
எப்படி ஒரு பழக்க வழக்கத்தை நபிகளார் வச்சாங்க. இன்னைக்கு அந்த பழக்க வழக்கத்தை பார்க்க முடியுமா? ஒரு ஆன்மீக தலைவர் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன போஸ்டிங் வந்துட்டுன்னு வைங்களேன், அப்படியே வரது என்ன முடுக்கா நடக்கிறது. போஸ்டிங் கிட்ட போஸ்டிங் ஒண்ணும் பெறாது. அந்த போஸ்டிங் வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பேற்பட்ட போஸ்டிங். இன்னைக்குமே இந்த மார்க்கத்துடைய தலைவர் நபிகளார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தலைவருடைய குணத்தை பாருங்கள். ஹைருக்கும் அஹசனுக்கும் அஹ்லாகா, முஹம்மது அற்புதமான குணத்திற்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட தூதரை பின்பற்றக்கூடிய நாம் எப்படி பழக வேண்டும், மனிதர்களோடு எப்படி கலக்க வேண்டும், பாரபட்சம் காட்டலாமா? ஏழை பணக்காரன் என்ற உறவுகள் மத்தியில ஏழைக்கு ஒரு மரியாதை, பணக்காரனுக்கு ஒரு மரியாதை காட்டலாமா? கருப்பு சிவப்புக்கு ஒரு மரியாதை காட்டலாமா? சொத்துள்ளவன் சொத்து இல்லாதவனுக்கு வேறு வேறு விதமான மரியாதையை காட்டலாமா? காட்டக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம் நமக்கு அதை போதிக்கவில்லை. நாம் பின்பற்றக்கூடிய தலைவர் நமக்கு அதை போதிக்கவில்லை. நாம் பெற வேண்டிய படிப்பனை நபிகளாருடைய வாழ்விலிருந்து எடுத்து பார்க்க வேண்டும். நிறைய தோழர்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த நபி தோழரை பற்றி பேசாமல் இந்த தலைப்பை கடந்து விடவே முடியாது. பல முறை கேள்விப்பட்டிருப்போம். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி பல எல்லா நபி தோழருக்கும் ஒரு அடமொழி வரும். ஒரு அந்த தகப்பனார் பேரை சொல்லுவாங்க. அம்ர் பின் அல்-ஆஸ், காலித் பின் வலீத் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒண்ணு, பிலால் இப்னு ரபாஹா, இப்படி பல பேர் வரும். ஜுலைபீபுக்கு அந்த மாதிரி பேர் இல்லை, யாருன்னு சொல்ல தெரியாது. ஜுலைபீப் அந்த நபி தோழர் இருக்கிறாங்கல்ல, ஜுலைபீப் என்ற வார்த்தை என்னன்னு சொன்னா குர்ஆன்ல ஜில்பாப்னு பேசுவாங்க. ஜில்பாப்னா திரை. அந்த பெண்கள் ஹிஜாப் அணிகிறாங்கல்ல, அதற்கு ஜில்பாபும் பாங்க, திரையிடுதல். அவர் என்ன பண்றாங்க, திரையிடுதல், குள்ளமானது, இப்படி பல மொழிபெயர்ப்பு வரும். இவருக்கு பேர் என்னன்னு தெரியாது, ஜுலைபீப்னு மக்களால் அழைக்கப்படுகிறார். அந்த நபி தோழருடைய உருவம் என்னன்னா, ஆள் குள்ளமா இருப்பார், நல்ல கருகருன்னு இருப்பார், முகமெல்லாம் பார்ப்பதற்கு வசீகரமாக இருக்காது. ஒரு விகாரமாக பார்த்து அவாய்ட் பண்ணிடுவோம், நம்ம அப்படியே நகர்ந்துருவோம். இன்னைக்கு கூட டக்குன்னு ஒரு துப்புரவு தொழில் செய்யக்கூடியவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தல, டக்குன்னு பள்ளி உள்ள ஜும்மாவுடைய நேரம் வந்துருச்சு, ஒழு செஞ்சுட்டு அவருடைய ஆடை முடிஞ்ச அளவிற்கு சீர் செய்துட்டு வந்து உட்கார்றாரு. நாம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய அருளால இந்த பள்ளி வாசல்ல போய் நீங்க தனி ரூம் போங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படியே உணர்த்து சஃபுடைய நிலைமை. அவர் வந்து நின்று தொலைதான செய்யணும், அவர் இமாமத்தே பண்ணாலும் கூட பண்ணாலும் தொலைதான செய்யணும். அதுதான் மார்க்கம். ஜுலைபீப் ஆள் பார்ப்ப ரொம்ப கருப்பா குள்ளமா விகாரமா இருப்பார். அவர் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த நபி தோழர் வந்து நபிகளார் அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த நபி தோழருக்காக நபிகளார் வந்து பெண் கேட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு நம்ம பொண்ணு கொடுக்கணும்னா சில குவாலிட்டிஸ் இருக்குல்ல, பையன் டபுள் டிகிரி இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஆள் நல்ல ஒரு ஹைட்டா நல்ல அழகா பார்க்க ரொம்ப பார்ப்பதற்கு பிடித்த மாதிரி ஒரு அழகிய தோற்றம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ். ஜுலைபீப் அவர்களுக்காக நபிகளார் வந்து என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல பெரிய வரவேற்பு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் வந்தவொடனே எதற்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்தவொடனே வரவேற்பு கிடைக்கும். நபிகளார் வந்த நோக்கத்தை சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஜுலைபீபுக்காக பெண் கேட்டு வந்திருக்கிறேன், வந்தவொடனே பெண் கேட்கும் விஷயமாக வந்திருக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், ரசூலுல்லாஹ் தான் நம்மளுடைய மகளை திருமணம் செய்ய போறாங்க. அப்படியே போய்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்காக கேட்கல, ஜுலைபீபுக்காக நான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன், பொண்ணு எனக்கு வேண்டாம், ஜுலைபீபுக்காக என்று சொன்ன உடனே ஆரவாரத்தோடு ஏற்ற அந்த பெற்றோருடைய முகமெல்லாம் அப்படியே கூனி குறுகி அப்படியே சுருங்கிருச்சு. விரும்ப மாட்டாங்கல்ல, ஆள் இப்படி இருக்காரு, யாருன்னே தெரியாது, அட்ரஸே இல்லை, சும்மா தெருவில் சுத்திட்டு இருக்கிறவரு. நபிகளார் அப்படியெல்லாம் பார்க்கல, ஆள் அட்ரஸ் இல்லை, ஆள் கருப்பு கொள்ளும். நபிகளார் நேசித்தார்கள். பெண் கேட்டு அந்த பெண் ஒப்புக்கொண்டார்கள். திருமணம் நடந்து முடிந்தது. ஜுலைபீபியுடைய கடைசி கட்ட வாழ்க்கை யாருக்குமே அமையாது. நபிகளார் ஒரு போர்க்களம் முடிச்சிட்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே எல்லா நபித்தோழர்களும் வந்தாச்சா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எல்லாருமே வந்தாச்சா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதர், எல்லாரும் வந்தாச்சு. போய் மீண்டும் பார்த்துட்டு வாங்க, யாரெல்லாம் இருக்காங்கன்னு கூப்பிட்டுட்டு வாங்க. போறாங்க. 2வது முறை பார்க்கிறாங்க, எல்லாரும் வந்தாச்சு. ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே வந்தாச்சு. 3வது முறை கேட்கிறார்கள், எல்லோரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப நபிகளார் சொன்னாங்க, எப்பேற்பட்ட காதல் நபிகளாருக்கு, அந்த லவ் இருக்குல்ல, அவர் பெரிய கோடீஸ்வரருங்க, அதனால ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. நபிகளார் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஜுலைபீப் வரலையே, என் ஜுலைபீபை காணலப்பா. எல்லாரும் வந்தாச்சு, சரி போறது எவ்வளவு பிஸியா இருக்கும், நம்மளாம் டக்குன்னு ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படியே கடந்து போயிடும், யார் வந்தா வரல போல தெரிஞ்சிடும்.
ஒரு மனிதரை காதல் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு அதீத ஒரு காதல். என்னுடைய ஜுலைபீபை காணவில்லை, நேரடியாக களத்திலே நபிகளார் குதிக்கிறார்கள். அப்படியே ஜனாசாக்களை, பிரேதங்களை அப்படியே பார்த்துட்டு வராங்க. குட்டையான மனுஷன், நம்ம எல்லாம் வரலாறு பார்க்கிறோம்ல, குட்டையான மனுஷன், கருப்பா இருப்பாரு, தோற்றம் விகாரமா இருக்கும். அத்தகைய நபித்தோழர் 7 பேரை கொலை செய்து விட்டு நடுவிலே அவர் டக்குன்னு தெரிய, ஆள் குள்ளமா இருப்பாங்க, டக்குன்னு தெரியல. போர் சஹாபாக்கள் போய் பார்க்கிறாங்க, பிரேதங்கள்லாம் பெருசா இருக்கும்போது தெரியாது, இவர் ஆள் நடுவா குட்டியா. 7 பேரை கொலை செய்து விட்டு நடுவிலே ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தார்கள். நபிகளார் அப்படியே நெஞ்சோடு ஜுலைபீபை அள்ளி போட்டு கொண்டு தானே அடக்கம் செய்தார்கள். எப்படி நேசித்தார்கள் நபிகளார்! எதற்காக அந்த நேசம்? ஜுலைபீப் ஏதாவது செய்வாரு, என் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, எனக்கு ரொம்ப உதவியா ஒத்தாசையா இருப்பாங்க, இல்லை. அந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் நமக்கு இப்ப தெரியாது. பழகும் போது எல்லாரிடத்திலும் சமமாக சகஜமாக பழகக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகளார் பழகிய விதம் என்பது ஏராளம், அப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். கண் பார்வை தெரியாத ஒரு நபித்தோழர் அம்ரு பின் ஜமூர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யாருன்னு சொன்னா அவர் ஊனமுற்றோர், கால் சரி வராது, ஒரு கால் ஊனம். ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அந்த நபிகளாருடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. அப்படிதான், அதனாலதான் நபிகளார் பேசலண்டா. நபிகளார் ஒரு சில ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்கிய காரணத்தினால் ஒரு சில தோழரோடு பேசல. அவங்க எல்லாம் ஏங்கினாங்க, ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்களா என்று ஏங்கினார்கள். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நபிகளார் வாழ்ந்தார்கள். அம்ரு பின் ஜமூ நபிகளாரிடத்துல என்ன பண்ண, ஒரு ஊனமுற்றோர், கால் சரி வராது. அவருடைய மகனை பத்தி நமக்கு எல்லாம், மகன்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபூஜஹலை கொலை செய்த அந்த சிறுவர்கள் இருக்கிறாங்கல்ல, முஆத் மௌபீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள், அவருடைய வாப்பா, அவங்களுக்கு கால் சரி வராது. அவங்க கேட்கிறாங்க போருக்கு, ரசூலுல்லாஹ் கிட்ட, நான் போருக்கு வரேன், நபிகளார் ஊனமா இருக்கிறான்னு சொல்லி இக்னோர் எல்லாம் பண்ணல. அவருடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்குறாங்க. சரி வாங்கன்றாங்க. அவர் கேட்கிறார், எனக்கு இங்க கால் ஊனமா இருக்கு, நான் இறந்து போயிட்டா, நான் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நான் சொர்க்கத்திலே நல்ல காலோட நடப்பேனா? நபிகளார் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களை சொர்க்கத்தில் நான் நல்ல 2 கால்களோடு நீங்கள் நடப்பதை நான் கண்டேன், பாரபட்சமே இல்லை. ஊனமுற்றோர் இக்னோர் பண்ணுங்க, அப்படியே விடுங்க, அவருங்க கால் சரியில் நொண்டிங்க, அந்த மாதிரி வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. அவர் நொண்டி. இன்னும் வரலாறுகளை பேசுகிறது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் பார்வை தெரியாதவர். நபிகளார் ஏதேனும் பணி சுமையாக வெளியூர் எங்கேயாவது போனாங்கன்னு சொன்னா இவரை பலமுறை கவர்னராக, ஜனாதிபதியாக நியமனம் செய்து விட்டு போயிருக்கிறாங்க. அவருக்கு பார்வை தெரியாதுங்க, இவருக்கு ஏங்க பிரியாரிட்டி கொடுக்கணும்? கண்ணு தெரியாத மனுஷன் ஓரமா நிக்க வை, சொன்னா தெரியவா போகுது, பார்த்தா புரியவா போகுது. எப்பேற்பட்ட ஒரு போஸ்ட், எப்பேற்பட்ட ஒரு பொசிஷன், எப்பேற்பட்ட ஒரு டெசிக்னேஷன்! ஜனாதிபதி, கவர்னராக நபிகளார் அவர்கள் அமர்த்தி விட்டு போகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவே முடியாது, எங்கிருந்து வந்த எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்திற்கு சொந்தக்காரராக பிலால் அவர்கள் மாறினார்கள். நபிகளார் பிலாலை நேசித்த விதம் என்ன? நபிகளார் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னு பிலால் ரலியல்லாஹு தாங்க முடியலையே, இருப்பு கொள்ள முடியலையே. அப்பேற்பட்ட நபிகளார், அப்பேற்பட்ட பிலால் அவர்களை நபிகளார் வாழக்கூடிய காலத்திலே பிலால் அவர்களை எப்படி நேசித்தார்கள்! பாங்குடைய வசனங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தீ மூட்டுவாங்க, மோள அடிப்பாங்க. இப்படி பல வழிகள் இருந்தது தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதற்கு. பாங்கின் வசனங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. இது மாதிரி வசனம் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும், ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லணும். இது போன்ற சொல்லி மக்களை அழைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நபிகளார் திரும்பி பார்த்து, நல்ல வசதி படைத்த ஒரு ஆள் அழைப்பா, அவருக்கு பாங்கு சொல்ற வேலை கொடுத்தா என்ன பண்ணுவாரு? மக்களை நல்ல ஒரு மக்கள் எல்லாம் ரொம்ப ஈர்க்கப்படுவாங்க. நபிகளார் திரும்பி பார்த்து அழைத்தது ஒரு அடிமையை, உமையாவிடத்திலே அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்வு செய்து முதலாக பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பினை வழங்கினார்கள். இன்னைக்கு எல்லாம் சுன்னத் வல் ஜமாத் பள்ளி வாசல் வைங்கள, அந்த பாங்கு சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் வேறையா இருக்கும். நமக்கெல்லாம் அவங்க பேர் பிலால். ஏன் பாங்கு சொல்றாருங்க பிலால், பாங்கு சொல்றாருங்க பிலால். அப்பேற்பட்ட பிலால் எப்படி இருந்தா தெரியுமா? கருப்பு இனத்தை சேர்ந்த நீக்ரோ இனத்தை சேர்ந்தவர். நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், பிலாலே, உன்னுடைய காலடி சத்தத்தை நான் சுவனத்திலே செவியேற்றேன், உங்களுடைய காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டேன். கருப்பு சிவப்பு பிலால் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவர்கிட்ட போய் அப்படியே ஒரு அடிமை பார்த்தேன், கேட்டேன், சொல்லிட்டு போகலாம். என்னப்பா அப்படி ஸ்பெஷலா செய்யற? என்ன அப்படி ஸ்பெஷலா செய்யறீங்க?
உங்களுடைய காலடி சப்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டல, நீங்க அப்படி என்ன ஸ்பெஷலான ஒரு இபாதத் செய்யறீங்க? நபிகளா அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எப்பொழுது ஒழு செய்தாலும் 2 ரக்காத் தொழாம உட்கார மாட்டேன். சின்ன அமல் தான். சொர்க்கத்துக்கு போகும்போது அந்த ஒரு சின்ன அமலின் மூலமாக சொர்க்கத்தின் நபிகளார் அவர்கள் பிலால் அவருடைய காலடி சப்தத்தை கேட்டார்கள் என்று சொன்னார். எப்பேற்பட்ட நிலை! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அழகை பார்க்க போறதே கிடையாது, நம்மகிட்ட இருக்க காசு பணத்தை பார்க்க போறதே கிடையாது. ஆணவம், அகங்காரம், திமிர் எதுவுமே எனக்குரியதே கிடையாது. சாதாரண மனுஷன், அவனும் சமம் நானும் சமம். அல்லாஹ்வுடைய பார்வையில யார் சிறந்தவர்? தக்குவா யாரிடத்துல இருக்கிறதோ, யாரிடத்துல இறை பயம் இருக்கிறதோ, யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்விற்கு இறைஞ்சுகிறார்களோ அவர்களே அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். நாம் உலகத்திலே வாழும் பொழுது சக மனிதர்களிடத்தில் பாரபட்சம் காட்ட வேண்டாம். பாரபட்சத்தை அப்படி காட்டு பிரித்து பழகிறோம்னு சொன்னா நாம நபிகளாரை பின்பற்றவில்லை என்பதுதான் அர்த்தம். அவருக்கும் சலான் சொல்றோம்னா இவர் 2 பேரும் பக்கத்துல வராங்களா, 2 பேருக்கும் சலான் சொல்லி முசாஃபா செய்வோம். நபிகளார் அப்படித்தானே செஞ்சாங்க. ஏராளமான தோழர்களை நபிகளார் பழகிய விதம் என்ன? அவருடைய அந்தஸ்தை வைத்து நபிகளார் பழகவில்லை. அந்தஸ்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். கொரோனா மிகப்பெரிய ஒரு பாடம். மிகப்பெரிய உச்சத்துல இருந்தவங்களாம் அப்படியே தவிடுபடி ஆனா, பல தொழில்களை செஞ்சவங்க அப்படியே காணாம போய் ஏழையா மாறினா. பணம் என்பது நிரந்தரம் அல்ல, அழகு என்பது நிரந்தரம் அல்ல, ஆரோக்கியம் என்பது நிரந்தரம் அல்ல. இப்ப அழகா மிடுக்கா இருக்கிறோம், 25-30 வயசுல 50 வயசுல அப்படியேவா இருப்போம்? தோல் சுருங்க தானே செய்யும், ஆள் உஷ்ணம் போகும், ஆள் அப்படியே உப்ப தானே செய்யும். எப்படி அப்படியே நம்முடைய பாடி சேஞ்ச் ஆக தானே செய்யும். இந்த அழகு அப்படியே நீடிக்குமா? கிடையாது. கடைசியா எவ்வளவு அழகு, மிகப்பெரிய அழகா இருந்தாலும் மௌத்தா போனா கபர்ல அடக்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்பதை விளங்கி, இந்த உலகம் என்பது ரொம்ப சாதாரணம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது சக மனிதர்களை மனிதர்களாக மதிப்போம், அவர்களோடு நெருங்கி பழகுவோம் என்ற சிந்தனையோடு பழகுவோம். பாரபட்சம் காட்ட வேண்டாம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த முஹம்மது இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ற உட்செய்தியை உள்ளே ஆழமாக பதிய வைத்து, நபிகளார் எப்படி தோழர்கள் மத்தியிலே பழகினார்களோ அதனை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு நாமும் சமமாக மனிதர்கள் மத்தியிலே பழகக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தர முடிய வேண்டும் என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். السلام عليكم ورحمة الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பேர் இயக்கத்தின் சார்பாக அல்லாஹ்வினுடைய பேரருளால் பல வருடங்களாக ஏராளமான பணிகளை தோய்வின்றி தடையின்றி செய்து வருகிறார்கள். கடந்த வார ஜும்மாவிலே அறிவிப்பு செய்திருப்பாங்க. இந்த வார ஜும்மாவுடைய வசூல் தலைமையுடைய வளர்ச்சி பணிக்காக தலைமையில பலவிதமான பணிகள் செய்யறாங்க. முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், இந்த மதரசா, இந்த ஒரு சில பணத்தை ரமலான்ல நம்ம ஜக்காத்துக்காக வராங்க, ஜக்காத்துக்கு வசூல் பண்ணுவாங்க. பொதுவா நம்மளுடைய சிந்தனை யோசிக்க தானே செய்வோம். ரமலான்ல வராங்க, வசூல் வாங்குறாங்க. அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி அந்த ஜக்காத்துடைய அந்த வகைக்கு தான் அதை செலவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ஆலிம்களை உருவாக்கக்கூடிய அந்த வகுப்பு இருக்குல்ல, அந்த வகுப்புல நல்ல ஒரு செல்வந்தரும் படிப்பாங்க, ஏழைகளும் படிப்பாங்க, ஒரு கிளப்பா இருக்கும். அதுக்கு அந்த ஜக்காத்துடைய வரவை பயன்படுத்த முடியாது. இப்படி தொடர்ந்து நம்முடைய சமூகத்துக்கு எதிராக ஏதோ பிரச்சனை பண்றாங்க, அரசு ரீதியாக எதிரும் தொல்லை தருகிறான்னு சொன்னால் அதனை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ இப்படி தொடர்ந்து நல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வராங்க. அவர்களுக்கு கத்னா பண்றதுல இருந்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தாவா பண்ற பயிற்சி, இப்படி பல செயல்பாடுகளை செய்யறாங்க. அமைப்பு என்பது தௌஹீத் ஜமாத் இதெல்லாம் செய்யறாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா இந்த பணி என்பது ரொம்ப பெருசு. அதை செய்யறதுக்கு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி திட்டமிட்டு ஆட்களை எல்லாம் ஒரு வரையறைப்படுத்தி பல நபர்களின் மூலமாக இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு வருது. அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் அல்லாஹ்வுடைய பேரருளால் தயாரா இருக்கிறாங்க. செய்யறதுக்கு ஒரு பணியை கொடுத்தா தாவா இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா செய்வதற்கு கிளை நிர்வாகியின் சார்பாக கிளைப்படி பல கிளைகளின் மூலமாக செய்ய தயாரா இருக்கிறாங்க. அதை செய்வதற்கு நம்ம பெட்ரோல் ஊத்தினோம்னா அதுக்கு பொருளாதாரம் தேவை. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொன்னா அந்த பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும்.
நபிகளார் அவர்கள் நபிகளார் ரமலான்ல நபிகளார் ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது நபிகளாரை தேடுவார்களாம். பார்க்கும் பொழுது வீசக்கூடிய காற்றை விட வேகமாக நபிகளார் தர்மம் செய்தார்கள். தர்மம் செய்யுங்க. நபிகளார் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு ஏழை சஹாபி நபிகளார் இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட காசு பணம் இல்லை, நான் எப்படி தர்மம் செய்கிறது? இப்ப தர்மம்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறோம்ல, தர்மம் இவர் செய்யணும், காசு வச்சிருக்கிற அவர் செய்யணும். நம்ம யோசிப்போம், கையில ஒரு 100 ரூபாய் இருக்கா, ஒரு 5 ரூபாய் தர்மம் செய்தாலே போதுமானது. நபி அது நம்முடைய உள்ளத்தை பொறுத்து அல்லாஹ் கூலியை தருவான். இந்த ஒரு ஏழை சஹாபி போய் கேட்கிறாங்க, அவங்ககிட்ட காசு பணம் இருக்கு. அவங்க சொல்லும்போது நபிகளார் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் வீதியில இறங்கி விறகுகளை சுமந்து அதை வித்து அதில் வரக்கூடிய பொருளாதாரத்தில் உங்களுக்கு வைத்துக் கொண்டு இயன்ற அளவுக்கு தர்மம் செய்யுங்க. தர்மம் என்பது நமக்கு ஜகாத்து, அது அந்த ஒரு குறிப்பிட்ட 100ல 2.5% சொல்ல வரையறுக்கப்பட்ட அந்த தொகையை அடைந்தவர்களுக்கு மட்டும் அந்த ஜகாத்து. தர்மம் என்பது, சதக்கா என்பது வரையறை அல்ல. ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் அவருடைய சக்திக்குட்பட்டு தர்மம் செய்யணும். அப்படி பெறக்கூடிய தர்மங்களின் மூலமாக இது போன்ற மிகப்பெரிய பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைய ஜும்மாவுடைய வசூல் தலைமையுடைய அந்த செயல்பாட்டிற்காக தர இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடியவர்கள் தாராளமாக பொருளாதார உதவி தந்து, ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு நம்ம மறுமையில பார்ப்போம். அல்லாஹ் திடீர்னு கூப்பிடுறான், பாப்பா இந்த பெரிய மாளிகை எடுத்துட்டு போ, இந்த இவ்வளவு பெரிய மலை போல குவிச்ச நண்பருக்கு எடுத்துட்டு போ, இந்த நன்மையெல்லாம் நீ செஞ்சது. அப்படியே ஷாக்காய் பார்ப்போம். நான் அப்படி ஒண்ணு எந்த அமலுக்காக இது? அன்னைக்கு ஏதோ கேட்டாங்க, ஒரு ஏழை ஒரு சாப்பாடுக்கு ஒரு பொம்பளை அவஸ்தைப்பட்டாங்க, நீ ஒரு 50 ரூபாய் எடுத்து கொடுத்தல, அதுக்குதான் கிஃப்ட் போ. அல்லாஹ் அப்படி கணக்கின்றி கொடுப்பான். நம்ம கணக்கின்றி செலவு கணக்கு பார்க்காம அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறோம் என்று சொன்னால், தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால், அந்த தர்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணக்கு பார்க்காம மறுமையிலே தருவான் என்பதை விளங்கி வந்திருக்கக்கூடிய நபர்கள் இயன்ற அளவிற்கு நாம் நம்முடைய ஜமாத்துடைய வளர்ச்சி பணிக்காக பொருளாதாரத்தை தந்து உதவும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.